ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். 90 தொகுதிக்குள்ள பாமக இல்லாம ஜெயிக்க முடியுமா? முடியாது. சிக்கல் அன்புமணிக்கு இல்ல, எடப்பாடிக்கு பாமக உடைஞ்சது பெரிய சிக்கல். எடப்பாடிக்கு அது பெரிய மைனஸ். அப்ப இங்க சீட்டு கன்வெர்ட் ஆகணும்னா ஒன்றுபட்ட பாமக வேணும், அது ஏதாவது ஒரு பாமக வேணும். அந்த மாற்றத்தை வியூகத்தை எடப்பாடி கணிச்சிருப்பார்ல செய்ய. எடப்பாடி கணிச்சதுனாலதான் ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்குறதுக்கு அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாம் மோடி கிட்ட பேசிட்டாங்க. டாக்டரையா தான் ப்ரமோட் பண்ணார். அன்புமணி ஸ்டாலினோட திறமசாலி. டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, ஸ்டாலின் கொடுக்கறதுலாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு ஸ்டாலின் பக்கம் போயிடலான்னு அவர் நினைக்கிறாரு. அந்த எண்ண ஓட்டம் தெரியுது. பிரேமலதா அம்மையார ஸ்டாலின் சந்திச்சாருன்னா, நீங்க எடப்பாடி கூட நின்னா எடப்பாடிக்கு எவ்வளவு எம்எல்ஏ சீட் வருமோ அதுல குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு தந்துடுறான்னு சொல்றாரு. பன்னீர்செல்வத்தை ஸ்டாலின் சந்திச்சாருன்னா, மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு and அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம், பிஎஸ்சி, எம்எஸ்சி and போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. சார் வணக்கம் சார். வணக்கம்ண்ணா சார். சார் இப்போ அன்புமணி தரப்புலேருந்து ஒரு பொதுக்குழு, ஐயா தரப்புலேருந்து மகளிர் மாநாடு, பாமக ஒன்றுபட்ட பாமக கடைசி வரைக்கும் நிறைவேறாதுங்கிற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து பார்க்க முடியுது. இந்த அரசியல் களத்தில் பாமகவோட நிலைப்பாடு என்ன சார் ஆக போகுது? பாமகவோட நிலைப்பாடு 26 தேர்தல் களத்தில் தான் தெரியும். அன்புமணி ஒரு வீகம் எடுக்கிறாரு. அவருக்கு வீகம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஓட்டு ஸ்டாலின் எதிர்ப்பு ஓட்டுங்கிறதுக்காக. நான் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு நாடார்கள்ட்ட கிடையாது, தேவேந்திர குல வேளாள்கிட்ட கிடையாது, பல சமூகங்கள்கிட்ட கிடையாது. இங்கே அன்புமணி ஆதரிக்க வன்னியர்கள்ட்ட ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு இருக்குது. உண்மைனா களத்தில் எது சரியோ அதைத்தான் நான் சொல்லுவேன். அன்புமணி அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓட்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி டாக்டரையாக தான் ப்ரமோட் பண்ணார். அன்புமணி ஸ்டாலினோட திறமசாலி. இப்போ அப்போவே நான் நக்கல் அடிச்சிருப்பேன். ஸ்டாலினே ப்ரொஜெக்ட் பண்ணல, நீ என்னத்துக்கு ஸ்டாலினை பண்ணுற ஜானாரிக்கு சமயம் சசிகலாவோட அன்புமணி பெரிய ஆளுன்னு சொல்லணுமா இல்லையா? அது மட்டும் சொல்லதுக்கு ஏன் நீங்கள் தயங்குறீங்களா? நான் அப்போ கேட்டிருப்பேன். எனிவே அன்னைக்கு கலைஞரும் ஜெயலலிதாவும் தான் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. ஆனால் அன்புமணியை எதிர்த்து அந்த வாக்காளர்களை ஸ்டாலினை எதிர்த்து அன்புமணி அந்த வாக்காளர்களை உருவாக்குனது, அந்த வாக்காளரோட மைண்ட் செட்டு ஆன்டி ஸ்டாலினாக தான் இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஆன்டி டிஎம்கே கடுமையாக பண்ணுறாரு. இப்போ தேமுதிக ஆன்டி டிஎம்கே அந்த அளவு பண்ணலை, 50-50. பன்னீர்செல்வம் ஆன்டி டிஎம்கே ஒரு லிமிட்டடாக தான் பண்ணுறாரு. ஆனால் இவர் ஹெவியாக ஆன்டி டிஎம்கே பண்ணுறாருன்னா திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணிடுவோம். இதில் டாக்டர்லாம் சேர்ந்து அதை பண்ணுனா வெள்ளன் குட்டுன்னு நினைப்பார். எனிவே அது என்ன சூழ்நிலைனாலும் திமுக எதிர்ப்பு அணியில் இருக்கிறது. அப்போ எடப்பாடி கிட்ட 35 எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா கேட்பார். அதில் என்ன சிக்கல்னா, எடப்பாடிக்கு அதில் என்ன சிக்கல்னா, சிக்கல் அன்புமணிக்கு இல்லை, எடப்பாடிக்கு பாமக உடைஞ்சது பெரிய சிக்கல். அவருக்கு வட தமிழகத்தில் தான் ஓட்டு இருக்குது. 10.5 வச்சு தான் அவருக்கு ஓட்டு இருக்குது. பாமகவை அவர் பலகீனப்படுத்தி இருக்கிறார். நம்ம உண்மையாக ஓங்கி சொல்கிறதுல தப்பு இல்லை. சேலத்தில் 9% ஓட்டு தான் பாமக எடுத்திருக்கு. விழுப்புரத்தில் பாமக டெபாசிட் இழந்திருக்குது. சிதம்பரத்தில் பாமக கூட்டணி பாஜக டெபாசிட் இழந்திருக்குது. 2004ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆதரித்த பாஜகவை டாக்டர் ஐயா டெபாசிட் இழக்க செய்தார். முன்னைக்கு டாக்டர் ஐயாவை அன்புமணி எல்லாம் சேர்த்து தான் பாமகவை எடப்பாடி டெபாசிட் இழக்க செய்திருக்கிறார். அப்போ எடப்பாடி பாமக ஓட்டை சாப்பிட்டதுனால தான் அவர் 20% வாக்கு இருக்கிறாரு. அதில் 3ல் 1 வன்னியர் ஓட்டு. அது சிவி சண்முகம், கேபி முனுசாமி, வீரமணி, அன்பழகன், சுரத்தூர் ராஜேந்திரன், அருண்மொழி தேவன், திருத்தணி ஹரி, துரைக்கோணு குடும்பத்தார், இப்படி இவங்க எல்லாமே சேர்ந்து அவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணதில், அதிமுக ரெட்டை கான்ட்ரிபியூட் பண்ணதில் அவர் எடுத்த 3 ஓட்டில் 1 ஓட்டு வன்னியர் ஓட்டு. இதில் பாமக பலகீனப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளவு பலகீனத்தை பாமகவுக்கு கொடுத்த எடப்பாடி பழனிசாமியால் 90 தொகுதிக்குள்ள பாமக இல்லாமல் ஜெயிக்க முடியுமா? முடியாது. அந்த மாற்றத்தை வியூகத்தை எடப்பாடி கணிச்சிருப்பார்ல செய்ய. எடப்பாடி கணிச்சதுனால தான் அவர் ஜெயங்கொண்டாம் கூட்டத்தில் என்டிஏல பாமக இருக்கு, பாமக எங்கிட்ட வரணும்னு அந்த பிளவை பற்றி கூட சொல்லாம பாமக எங்கிட்ட வரணும்னு பாமகவுக்கு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து. ஆனா இப்ப ஐயா தரப்புல இருந்து எடப்பாடிக்கான ஆதரவு ஒட்டுமொத்தமா இல்லைங்கிறது வெளிப்படையா தெரியுது. உண்மை. நான் ஃபர்ஸ்ட்ல அன்புமணியை பேசிட்டு அப்புறம் ஐயாவுக்கு வரேன். அப்போ நீங்க இந்த இடத்துக்குள்ள அடுத்தால உடனே அன்புமணி 4 அமைச்சர் வாணுட்டார். அப்போ அன்புமணியே நம்ம பிளவுபட்டாலும்
2வது இடத்துல இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பாஜக வடக்க மைனஸ். மற்ற பகுதியில் பாஜகவுக்கு ஓட்டு இருக்குது, சவுத்து வெஸ்டெல்லாம். பாஜக இல்லாமல் எடப்பாடியால் 3வது போயிடுவார். இங்கே பாஜக அணியை மீறி 2வது நிற்கிறாரு. இதுதான் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ பாஜக கூட அவர் சேரும்போது அவருக்கு பாஜகவை எதிர்த்து நின்னார் இல்லையா, சீமானும் அவரும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தார். சீமான் நம்பகத்தன்மையோடு நிற்கிறாரு. இவர் நம்பகத்தன்மையை இழந்து பாஜக கூட கூட்டணி போன சூழ்நிலையில் வடக்க பாஜகவுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம்ஸையும் தாண்டி அம்பேத்கரைட் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள், அவங்க தலித்துன்னு சொல்கிறதே விரும்புவாங்க, தலித் தொழில்மலை, தலித் ரகு, அவங்க பாஜகவுக்கு எதிராக இருக்கிறதுனால எடப்பாடிக்கு அது பெரிய மைனஸ். அப்போ இங்கே சீட்டு கன்வெர்ட் ஆகணும்னா ஒன்றுபட்ட பாமக வேணும், அல்லது ஏதாவது ஒரு பாமக வேணும். அப்போ யாருக்கு யார் அவசியம்னா அரசியல் விமர்சகர்கள் பலர் மேம்போக்கா பேசக்கூடியவங்களுக்கு தெரியாது, இது டெசல்ட்ரி அவுட்லுக்கில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்த்தா சீட் கன்வெர்ட் ஆகணும்னா எடப்பாடிக்கு தான் பாமக தேவை. எடப்பாடிக்கு ஒன்றுபட்ட பாமக தேவை. இல்லைன்னா அன்புமணிக்கு பெரிய டிமாண்டு 35 ஒரு ராஜ்யசபான்னு. பாமக இல்லைனாலும் பரவாயில்ல, பாமக லேபிளாவது வேணும். கண்டிப்பாக ஐயா என்ன பார்க்குறாருன்னா, அன்புமணி இங்கே போய் செட்டில் ஆகிட்டாருன்னா திமுக எதிர்ப்புன்னு, ஐயா ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு. சேலம் தருமபுரியில் ஜி.கே. மணி அவர் கூட இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்களுக்குன்னு செல்வாக்கு இருக்கும். அப்புறம் அவரை நம்பி இருக்கக்கூடியவங்களெல்லாம் திமுகவில் சேர்ந்து எம்எல்ஏ ஆக்கிடலான்னு ஐயா பார்க்குறாரு. இதுதான் இப்போ நடக்குது. ஒருத்தர் திமுக எதிர்ப்பு, ஒருத்தர் திமுகவுக்கு மைல்டு ஆதரவு. ஆனால் நீங்கள் பார்க்கணும், 10.5 ஐயா சொல்லும் போது தான் அங்கே பூம்புகாரில் மகளிர் கூட்டத்திலையும் பயங்கர கைத்தட்டு. கவனிச்சிங்களா அதை? அப்போ அதே கூட்டத்தில் கலைஞர் அன்பு நண்பர் 20% இடஒதுக்கீடு கொடுத்தாருன்னு அதையும் பதிவு செய்யறாரு. உண்மைதானங்க, நான் தானங்க இதை சொல்லிட்டு இருந்தேன். அதிமுக எம்ஜிஆர் கோமாளி ஆக்கிட்டார் வீரம் செறிந்த போராட்டத்தை. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 25 கோடி ஆக்கிட்டு போயிட்டாரு. நான் தான் சொன்னேன், வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி, முட்டம் கிருஷ்ணமூர்த்தி, ஆண்டிவனம் சுப்பிரமணியோ, குத்தாலம் கல்யாணம், பூம்புகார் விஜயபாலன், துறைமுகம் செல்வராஜி, தர்மபுரி சின்னசாமி, இது குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், சிதம்பரம் துரை சரவணன், இவங்க குடும்பம், இப்படி எண்ணற்ற வன்னியர்கள் இதுக்காக வன்னியர் கட்சியாட்ட நம்ம கட்சி இருக்கும்போது நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவரெல்லாம் அன்னைக்கு இருந்தார். இவங்களுக்காக செஞ்சி ராமச்சந்திரன், இவங்களுக்காக நம்ம கொடுக்காம முடியாதுன்னு 50, 30, 20ன்னு பிரித்தார். எம்ஜிஆர் அவருக்கு அரசியல் முதலியார், ரெட்டியார், நாயுடு, உடையார், பிள்ளை, முஸ்லீம். அதே காமராஜருக்கு அரசியல். காமராஜ் தான் அதுக்கு டெம்ப்ளேட்டு. நம்ம கரெக்டாக பேசிடுவோம் யாருனாலும். ப்ளஸ் அட்டவணை புரிவு மக்கள், அதே காமராஜுக்கு அந்த ஃபார்முலாவில் எம்ஜிஆர் ஜெயித்துட்டு இருந்தார். பன்னூர் ராமச்சந்திரன் அண்ணனை மட்டும் ஒரு அமைச்சராக்கியிருந்தார். அவரும் எமர்ஜென்சி அந்த காலகட்டத்துக்கு பிறகு தான் வந்தார். ரொம்ப பெரிய சமுதாயம்னு சொல்லி தான் இவர் பூலவாரி சுகுமாரனுக்கு தங்கச்சி விஜயலட்சுமி பழனிசாமி, இவங்க வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு அண்ணமகா, அவங்கள மந்திரி ஆக்கினாப்புல. அப்போ எம்ஜிஆருக்கு அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வன்னியரை மீறி அவர் ஜெயிப்பார். கலைஞர் வன்னியரால் தான் ஜெயித்தாகணும். அப்போ கலைஞர் அதை கொடுத்தார். இதுதான் வரலாறு. இப்போ அன்றிலேருந்து இன்று வரைக்குமே அந்த லேபிள் தொடருது இல்லை. திமுகவுக்கு வன்னியர் இருந்தார் தானே வெற்றிங்கிற அந்த லேபிள். திமுக இன்னைக்கு ப்ரோ வன்னியர் பண்ணி ஆன்டி பிஎம்கே பண்ணி ஜெயித்துட்டாங்க. ஜெயலலிதாக்கு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலின் எடுத்துட்டாப்புல. 2019 நான் தான் சொன்னேன் 20க்கு 20 அடிப்பாங்கன்னு. அடித்தாங்களா இல்லையா? வட தமிழகத்தில் எலெக்ஷனு முன்னே நான் சொல்லிட்டேன் தெளிவாக. அதுக்கு பிறகு 2021 வட தமிழகத்தில் ஜெயித்துட்டாங்க. 21க்கு 5 தான் பாமக ஜெயித்தாங்க. ஆனால் பாமக வச்சு 36 சீட்டு எடப்பாடி ஜெயித்தார். இப்போ எடப்பாடிக்கு எதிர்கட்சி தலைவராக தாங்க பாமக வேணும். ஸ்டாலின் பாமக மீறி 3 தடவை ஜெயித்துட்டார. கலைஞருக்கு தான் அந்த அச்சம். அதான் நான் சொன்னேன், கலைஞர் இருக்க திமுக வேற, இந்த திமுக வேற. கலைஞருக்கு நாடார்கள் ஆதரவு பெரிய அளவு கிடையாது. நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலான்லாம் கேட்டவர். ஸ்டாலின் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவரே காமராஜ் தான். அவருக்கு அதிகாரம் தான் இன்னைக்கு வன்னியர், தேவர், விழாள கவுண்டர், நாடார் எல்லாத்துக்கும் வளர்ச்சியை கொடுத்துருக்கு. முஸ்லீமை சேர்த்துக்கலாம், உடையாரை சேர்த்துக்கலாம், எல்லா ஜாதியும் சேர்த்துக்கலாம். நம்ம பெரியார் இதுக்கு திராவிட கழகம் ஒரு மாதிரி பேசுவான்ல, அந்த தவறான வார்த்தையை நம்ம பேச விரும்பல. பட் அந்த வார்த்தையை கூட பேசலாம். அந்த அளவுக்கு காமராஜருக்கு அதிகாரம் தான். நெஹ்ருக்கிட்ட சொல்லி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா, கட்சி நடத்தணுமா வேண்டாமான்னு கேட்டு, அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றத்துக்கு உடனே சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லிட்டாரு. மணிமண்டபம் அமைச்சு கொடுத்துட்டார் இமானுவேல் சேரனுக்கு. அதற்கு பிறகு
அவர் இமானுவேல் சேகரன் பிறந்த நாள் அரசு விழாவாக வச்சுட்டார். நாமெல்லாம் கேட்ட கோரிக்கை அதை செய்திருக்காரு. இந்த 2 விஷயத்துக்குமே ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கலாம். கலைஞர் இதை செய்யவே இல்லை. ஆனால் இந்த இடத்துக்குள்ள கலைஞர் வன்னியரை கண்டு அச்சப்பட்டு அரசியல் பண்ணுவார். ஸ்டாலின் அதை தெளிவாக குய்வைவாக அரசியல் பண்ணி அதில் கலைஞரோட உயர்ந்துட்டார். இப்போ நான் இந்த புரிதலா உங்களுக்கு? அந்த கலைஞர் வன்னியர் சக்தியை கண்டு பயந்த மாதிரி ஸ்டாலின் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே வேளை ஸ்டாலினும் ப்ரோ வன்னியர் தான் பண்ணுறாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய வன்னியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ துரைமுருகன் பொதுச் செயலாளர், இவர் செல்வ கணபதி, ஆண்டிமடம் சிவசங்கர், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம், அன்னியூர் சிவா ஒரு அந்த உடையார போடுவாருன்னாங்க. அங்கே விக்கிரவாண்டியில் வன்னியர் தானே போட்டார். அதே மாதிரி பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரன், ஜெகத் ரட்சகன், இப்படி மற்ற கட்சிகள்லையும் சத்ரியன் சுதா, தென் கடலூர் எம்பி, இப்படி அந்த அளவுக்கு வன்னியர் ஃபோல்ஸை வந்து நாம் கரெக்டாக வச்சுடணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அந்த வகையில் தான் அவர் இது பிளவுன்னு கூட காட்டலை. பிளவுன்னா அவர் பிளந்துட்டாரும்பாங்க. அப்போ ஸோ அவர் பாமக வன்னியரை தவிர மற்ற வன்னியர்கிட்ட நமக்குள்ள ஆதரவு இருக்குன்னு தான் பார்க்குறாரு. அதில் டாக்டர் ராமதாஸ் என்ன நினைக்கிறாருன்னா, ஸ்டாலின் கொடுக்கறதுலாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு ஸ்டாலின் பக்கம் போயிடலான்னு அவர் நினைக்கிறாரு. அந்த எண்ண ஓட்டம் தெரியுது. அதுக்கு முதல்ல அன்புமணி முடிவெடுக்கணும். அன்புமணி முடிவெடுத்தா அந்த முடிவெடுத்துருவார். அன்புமணி 10.5 சொல்லி தனிச்சு நின்றுட்டாருன்னு வைங்க, எடப்பாடியிலே போய் எடப்பாடியை சிங்கத்தாதன் குகைக்குள்ளே சந்திக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு போய் நின்று அவரோ சகோதரி சௌமியா அன்புமணி அங்கே நின்றுட்டாங்கன்னு வைங்க, எடப்பாடி திணறி போவார். எடப்பாடிக்கு சமூகநீஸ்வர அடல் அங்கே டப்பா டான்ஸ் ஆடி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இங்கே கடலூரில் ஒன்று சொல்லிக்கிட்டு பாஜக வந்து எடப்பாடியை கைவிட மாட்டாங்கல்ல, அதையுமே நம்ம பதிவு செய்யணும். எடப்பாடி தான் பாஜகவை விட்டா ஆடிட்டர் குருமூர்த்தி, அண்ணாமலை, நம்ம டீம் எல்லாம் பிஎம் எல்லாம் சேர்ந்து சீமான சீஃப் மினிஸ்டர் சொல்லிடுவாங்கன்னு, என்னையும் பாஜக பிரிக்க முடியாது, பாஜக பிரிக்க சதி அப்படின்னு அவர் தான் அலறிட்டு இருக்காரு. இந்த பிரச்சாரம் எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவான பிரச்சாரமா தான் இருக்கு. அதிமுக பிரச்சாரமா தெரியலையே எடப்பாடி போன இந்த சுற்றுப்பயணங்கள்லாம். அவருக்கு வேற வழி இல்ல. என்டிஏ அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அச்சப்படுறாரு. அவங்க 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்குறதுக்கு அண்ணாமலை, ஆடிட்டர் குருமூர்த்தி எல்லாம் மோடி கிட்ட பேசிட்டாங்க. அதனாலதான் இப்ப வந்த இடத்துக்குள்ள மோடி எக்ஸலத்துல எடப்பாடி பேரையே பதிவு பண்ணலையே, டிக்னிட்டரிஸ்ன்னு போட்டுக்கிட்டு போயிட்டார. கனிமொழிக்கு உடனே அப்பாயின்மெண்ட் கிடைக்குத. அப்ப இவர் நான் சொல்லிதான் அந்த விவசாயிகள் அந்த சிபில் அந்த இது வந்து கடன் இதில் வந்து மத்திய அரசு முடிவெடுத்துனாரு. அப்போ நாங்கள் சொல்லி முடிவெடுத்ததுக்கு நன்றி நீ தம்பித்துறை போய் ஒரு மோடிகிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு நன்றி காட்டுற மாதிரி ஒரு ஸ்டில் வரலாமே. கனிமொழி ரைட் ராயலாக போய் ஒரு அரசியலை கடந்து ஒரு வளர்ச்சிங்கிற லெவலில் தூத்துக்குடி ஏர்போர்ட் இதுக்கு உடனே போய் நன்றி தெரிவிக்கிறாங்க. அது ஸ்டில் வருது. ஏன் தம்பித்துறை இவர் நான் சொல்லி தான் மத்திய அரசு அதை எடுத்தாங்க, விவசாயிகள் கடனை நான் தான் ரத்து பண்ணேன்னு ஊராக கிளைம் பண்ணிட்டு இருக்கிறார. தம்பித்துறை போய் ஒரு ஃபோட்டோ போட்டு நன்றி தெரிவிக்கலாமே. அப்போ மோடிக்கும் தெரியுது எடப்பாடி நம்பகத்தன்மையற்றவர். இங்கே 4 பேர் எடப்பாடியை பார்த்துட்டு வந்து பேசலாம், பட் நம்ம மோடி ஏமாந்துடக்கூடாது. மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், மோடி ஏமாத்திடுவாருங்கள நாம அலர்ட்டாக இருக்கிறோம். பதவி எது இதெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. மோடிக்காக நம்ம அதில் தெளிவாக நிற்கிறோம். அப்போ அந்த இடம் தானே இன்னைக்கு நடக்குது. தங்கந்த நரசு படத்தை முதல்ல போட்டு தானே எடப்பாடி படத்தை போடுறாரு மோடி. அப்போ அந்த இடம் வந்து 2024 330 சீட்டு வரும், 3வது முறையும் பிரதமராக வரும்னு சொல்லிட்டு காலை வாரிட்டு போயிட்டாரு. 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டாரு. போனவரை செக் பண்ணணும் மோடிக்கு தெரியல. வந்துட்டீங்க, லாக் ஆகிட்டீங்க. என்னமோ நீங்கள் உங்களை வச்சு நான் எப்படி ப்ளே பண்ணுறேங்கிறது தான் பாஜகவுக்கு இதாக இருக்குது. எடப்பாடி தான் வேறு வழி இல்லாமல் பாஜக இஷ்யூவை எடுத்துகிட்டு போகிறாரு. 10 நாளைக்கு முன்னாடி நான் யாரை வேணாலும் ஜாப் பண்ணாரு. நாங்கள் மோடி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுறோம் பதறாருல. இது ஊடகத்தில் நடுநிலையோட நியாயமாக கண்ணை திறந்துக்கிட்டு அறிவுபூர்வமாக பார்க்குறவனுக்கு தெரியும். மற்றவங்க வந்து இதை தாங்க முடியாமல் வேற ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. நான் சொல்றதான் உண்மையான அரசியல், தரவோட சொல்றேன். மருத்துவர் ஐயா வந்து என்ன பதிவு பண்றாரு அப்படின்னா, 26ல் நான் தான் வெற்றி கூட்டணியை வந்து அமைப்பேன், நான் சொல்றதை நீங்க கேளுங்கிறத தெளிவாக சொல்றாரு. நீங்களும் வந்து பலமுறை பேட்டிகளில் சொல்லியிருக்கீங்க திமுகவின் பக்கம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சு, கிறிஸ்டல் கிளியரா திமுக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப ராமதாஸ் ஐயா வெளிப்படையா திமுகவுக்கு போறேங்கிறத எப்படி சொல்றாரு? அதை ஏத்துக்கலாமா? அப்படி 2009 கலைஞர் தாங்க ஏத்துக்கல ராமதாஸ் டாக்டர் ஐயா. ஜெயலலிதாவும் தேமுதிகவும் சேர்ந்தா 40 பேரும் கலைஞருக்கு தலையே போயிடும். 40 தலைன்னா 40 சீட்டும் போயிடும்னு நாங்கள் கலைஞரை அரசியல் ரீதியாக மிரட்டில் அவர் பாமக வேண்டான்னு உதறிட்டாருங்க. அதாங்க நடந்தது. இப்பவும் வந்து ஸ்டாலின் தான் ஏற்றுக்கல. 2019 டாக்டர் என்ன சொன்னார், காங்கிரஸ் கூட போனாலும் போகும் தவிர பாஜகவோட போக மாட்டேன்னாரு. இப்போ வந்து அவர் ஸ்டாலினை எதிர்பார்க்கிறாரு. அது அன்புமணிக்க முடிவை பொறுத்து தான் ஸ்டாலினை
டாக்டர் ஐயா ஸ்டாலின். இந்த இடத்துல தான் ஒரு குழப்பமா இருக்கு. எடப்பாடி இப்போ ஒன்றுபட்ட பாமக வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, ஆனால் பாமக வரணும்னு எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஸ்டாலின் அதை எதிர்பார்ப்பாராங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? அதுதாங்க, பிரேமலதா அம்மையாரை ஸ்டாலின் சந்திச்சாருன்னா நீங்கள் எடப்பாடி கூட நின்னா எடப்பாடிக்கு எவ்வளோ எம்எல்ஏ சீட் வருமோ அதில் குறிப்பிட்ட அளவு உங்களுக்கு தந்துடுறேன்னு சொல்கிறாரு. பன்னீர்செல்வத்தை ஸ்டாலின் சந்திச்சாருன்னா நீங்கள் எடப்பாடி ஏதாவது முதல்வர்னு சொன்னால் அல்லது மீண்டும் பிஜேபியிலே சொன்னால் எனக்கு எவ்வளோ பாதிப்பு வருமோ, அதாவது அது எவ்வளோ சீட்டு குறையுமோ அந்த சீட்டை நான் தந்துடுறேங்கிறார். இது வியாபாரம், அரசியலில் அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். இந்த வியாபாரத்தை ஜெயலலிதா தான் 2001 பண்ணாங்க. ஏன்றது எல்லா இன்புட்ஸையும் வாங்கிக்கிட்டு மூப்பனார் ப்ளஸ் திருமான்னா எவ்வளோ சீட்டு வரும், மூப்பனார் ப்ளஸ் ராமதாஸ்னா எவ்வளோ சீட்டுன்னு வரும்போது ஜெயலலிதா அந்த வியாபாரத்தை பண்ணுறாங்க. ராமதாஸ் ஐயா வந்து கலைஞர் கூட நின்னா 50 சீட்டு நமக்கு தோற்று போகும். ஸோ அவர் இங்கே எடுத்துட்டோம்னா நமக்கு 20 சீட்டு, ராமதாஸ் 20 சீட்டு வந்தாலும் கலைஞருக்கு 40 சீட்டு நஷ்டம், நமக்கு 20 லாபம், நம்மளை சொல்லி ராமதாஸுக்கு 20 லாபம்னு ஒரு வியாபாரத்தை பண்ணுறாங்க. கொள்கையெல்லாம் அங்கே ஒன்றும் கிடையாது, கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வியாபாரம் தான். அதே பாலிசியில் தான் தேமுதிக நம்ம நின்னா எப்படி நமக்கு எவ்வளவு அங்கே இருந்தால் அவர் எவ்வளவு எடுப்பார், அதில் அவரை குறைச்சிக்கிட்டு நமக்கு எவ்வளோ லாபம், இங்கே இவர் எடப்பாடி செய்யமாட்டு பன்னீர் சொன்னார்னா எவ்வளோ சீட்டு போகும், அதில் நம்ம எவ்வளவு, நமக்கு எவ்வளவு, அவருக்கு எவ்வளவுன்னு ஒரு க்ளீன் கட்டாக அக்குமுலேட்டிங் பவர், அமாசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸுங்கிற இதில் போகுது. அந்த இதில் ராமதாஸுக்கு விசாரிப்பை ஃபோனில் தான் ஸ்டாலின் ஏற்றுக்கிட்டாரு. நேரில் ஏன் சந்திக்கலைன்னா இன்னும் இப்சன் பட்ஸ் இருக்குது. அதனால் பாமக திமுக கூட்டணிக்கு வராதுன்னு நான் சொல்ல வரல, வர்றதுக்கு பல படிக்கட்டுகளை தாண்டணும், பல ஹர்டில்ஸை தாண்டணும். தொடர்ந்து பேசுவோம் சார். பல்வேறு கேள்விக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்.